அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் உள்ள ஒரு முக்கியமான பகுதியை தான் பார்க்க போகிறோம். இது சதா அவதானம். இது எந்த பகுதியில் இருக்குன்னா 10ஆம் வகுப்பு செய்யுள் பகுதியில் இருக்குது. இந்த சதாவதானம்னா என்ன? சதம் என்றால் 100 என்று பொருள். ஒருவரது புலமையையும் நிலைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தலே சதாவதானமாகும். இது எந்த நூலில் இருக்குன்னா, இது சதாவதானின்னா யாருன்னு உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம். சதாவதானின்னு சொல்லி புகழப்படக்கூடிய ஒரு புலவர், தமிழ் புலவர். அவர் யாருன்னா செய்குத்தம்பி பாவலர். அவர் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடியில் உள்ளவர். அதை பற்றி இந்த நூலில் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்கலாம். அந்த சதாவதானவியை பற்றி இந்த இதில் அடுத்தது பார்க்க போகிறோம். சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கிய செய்குத்தம்பி பாவலர். கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர். 15 வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர். சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர். 1907 மார்ச் 10ஆம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்று பாராட்ட பெற்றவர். இவர் நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில் மணிமண்டபமும் பள்ளியும் உள்ளன. இவரது அனைத்து நூல்களும் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. இதிலிருந்து 3 கேள்வி கேட்கலாம். சதாவதானின்னா செய்குத்தம்பி பாவலர். அவர் பிறந்த ஊர் எதுன்னு கேட்கலாம். இடலாக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த இடலாக்குடி. அடுத்தது அவருக்கு என்னெல்லாம் நினைவு சின்னங்கள் எழுப்பியிருக்காங்கன்னா, இடலாக்குடியில் மணிமண்டபம் எழுப்பியிருக்காங்க, ஒரு பள்ளி உள்ளது. இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. நன்றி. டிஎன்பிஎஸ்சி தொடர்பான அனைத்து வீடியோக்களும் பிளேலிஸ்டில் இருக்குது, பார்த்து பயனடையுங்கள். இந்த முந்தைய ஆண்டுள்ள தமிழ் பொது தமிழ் முழுமையான வினா விடைகள் பிளேலிஸ்டில் இருக்குது, பார்த்து பயன்படுங்கள். நன்றி.